அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை விடுவிக்க கோரி மனு மீது இன்று வழக்கு தீர்ப்பளிக்க உள்ள நிலையில் இந்த வழக்கில் மீண்டும் வாதிட அனுமதி கோரி அவரது தரப்பில் கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த அரை மணி நேரங்களுக்கு மேலாக நடந்து வரும் இந்த வழக்கு விசாரணையில் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிபதியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்களை புழல் சிறையில் இருந்து டெல்லி திகார் சிறை மாற்றம் செய்வதற்காகவும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதற்காகவும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை புதிய ஆவணங்களையும் மேலும் வாதங்களையும் எடுத்து வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த அனல் பறக்கும் வாதங்களை முழுமையாக விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக அமலாக்கத்துறை எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாதங்களை பொறுத்தவரை செந்தில் பாலாஜியின் நோக்கம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது போகுவதல்ல, இந்த வழக்கை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவும் இந்த வழக்கிலிருந்து எப்படியாவது காலம் தாழ்த்தி தனக்கு வேண்டிய ஜாமீனை பெற வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து கீழமை நீதிமன்றம் தொடங்கி உச்சநீதிமன்றம் வரை ஜாமீன் கேட்டு வழக்கு பதிவு செய்வதாகவும் அமலாக்கத்துறை அடுக்கடுக்கான வாதங்களை எடுத்து வச்சிருந்தாங்க. மேலும் செந்தில் பாலாஜியின் தரப்பிலிருந்து கூடுதலான வாதங்களும் எடுத்து வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறை தன்னை கைது செய்யப்பட்ட பின்பே ஆவணங்களை புதிதாக தயார்படுத்தியிருப்பதாகவும் மீண்டும் மீண்டும் அதே ஆவணங்களை பயன்படுத்தி கொண்டு தனக்கு ஜாமீன் வழங்க விடாமல் தடுப்பதாகவும் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் இருப்பதாகவும் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய தரப்பில் இருந்து வாதங்களை எடுத்து வச்சிருந்தார். புதிய வாதங்கள் எடுத்து வைப்பதாக மீண்டும் மீண்டும் பழைய வாதங்களையே எடுத்து வைத்து வருவதாக நீதிமன்ற வட்டாரத்தில் இருந்து தகவலானது வெளியாகியுள்ளது. மேலும் தற்சமயம் வரை நடந்து வரும் இந்த விசாரணையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்ற தகவல் தான் வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை எடுத்து வைத்திருக்கக்கூடிய புதிய வாதத்திலும் மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் 67 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாகவும் அவருடைய வழக்கில் 27க்கும் மேற்பட்ட சாட்சிகள் இதுவரை விசாரணை செய்யப்படாமல் இருப்பதாகவும் இந்த வழக்கை துரிதமாக எடுத்து நடத்தி விசாரணை செய்வதற்கு அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் எனவும் மேலும் செந்தில் பாலாஜி அவர்களை புழல் சிறையில் இருந்து டெல்லி திகார் சிறை மாற்றம் செய்வதற்காகவும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்து வாதங்களை எடுத்து வைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்சமயம் வரை அமலாக்கத்துறையினுடைய வாதமே மேலோங்கி இருப்பதால் அமலாக்கத்துறை இன்று வெற்றி பெறுவார்கள் எனவும் சொல்லப்படுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.